இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நாரவுனி இதெல்லாம் ஒரு புது சவாலா? இங்க வாருங்க சின்னத்தை, ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வீட்ல நீங்க வச்சதா சட்டன்னு ஒரு காலத்துல இருந்துச்சு. எப்ப சகல இந்த வீட்ல கால் எடுத்து வச்சாரோ அப்பவே எல்லாம் மாறி போயிடுச்சு. இனிமே உங்க வாழ்க்கையில எதை எடுத்தாலும் எப்ப எடுத்தாலும் தோல்வி 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 மட்டும்தான். டேய், அவனுக்கு அல்ல கையா இருந்துகிட்டு நீ பஞ்ச் டயலாக் பேசுறியா? காத்து ஒரு பக்கமே வீசாதுடா, அது ஒரு நாள் ஏன் பக்கமும் திரும்பும். அன்னைக்கு நீங்க எல்லாரும் இருக்கிற இடம் தெரியாம காணாம போயிடுவீங்க. இப்படியே நீங்க பேசிட்டு இருக்க வேண்டியதுதான். என் புருஷன் உங்களால எதுவும் பண்ண முடியாது. ஏய், முதல்ல உங்க 2 பேரையும் பிரிச்சு காட்டுறேன். 6 மாசம் தான் உன்னோட ஆட்டமோ அவனோட ஆட்டமோ. அதுக்கப்புறம் நீ தனி மரமா தான் நிக்கணும். ஸ்மால் ஆண்டி, ரேவதியை தனி மரமா நிக்கணும். அவளை கல்யாணம் பண்ணதா நான் வந்திருக்கேன்ல. டேய், கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டேன். இவன் வேற கோமாளி மாதிரி அப்பப்ப குறுக்க புகுந்துகிட்ட. அப்படி ஒரு நிலைமை எனக்கு வராது. என் புருஷனும் அந்த அளவுக்கு விட மாட்டாரு. நாங்க 2 பேரும் என்னைக்குமே பிரிய மாட்டோம். சேர்ந்து சந்தோஷமா வாழதான் போறோம். நீங்க பார்க்கதான் போறீங்க. பாப்பா அதையும். உங்க 2 பேரையும் பிரிக்காம நான் ஓய மாட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் நீங்க சேர்ந்து வாழவே முடியாது. சின்னத்தை, நீங்க திருந்தவே மாட்டீங்களா? ஏன் சின்னத்தை, நீங்க தான் புருஷனை பிரிஞ்சு ஏதோ தனி கட்டையா சுத்திக்கிட்டு இருக்கீங்க. மத்தவங்களும் அதே மாதிரி இருக்கணும்னு ஏன் ஆசைப்படுறீங்க? அதுல நீங்க யார பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்க? உங்க அக்கா பொண்ணையா? என்ன சின்னத்தை நீங்க? ஆமாடா, பழி வாங்கதான் பாக்குறேன். உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க. சாமுண்டீஸ்வரி, சொல்லுங்க மேடம். நீங்களும் வாங்க. சேர்ந்தே சிலையை திறந்து வைப்போம். உங்க மாப்பிள்ளையும் அதை தான் ஆசைப்படுறாரு. உனக்காக எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? ஏன், என்ன விஷயம்? நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்தா எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அம்மா கையால அத்தை சிலைய திறக்க வச்சேன். சுமங்கலி பூஜை செய்யணும்னு நான் ஆசைப்பட்டேன். அம்மா செய்யவே கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டாங்க. நானும் அந்த பூஜையை செய்ய முடியாதோன்னு கலங்கிதான் போனேன். கடைசியா மினிஸ்டர் மூலமா அதையும் செய்ய வச்சேன். இதெல்லாம் சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் சின்னதா வருத்தமும் இருக்கதானே செய்து. என்ன வருத்தம்? உன் அம்மா என் பக்கத்துல இருந்தும் அவங்கதான் என்னோட சொந்த அத்தைன்னு தெரியாம இருந்திருக்கேன். அவங்கள உரிமையோட அத்தைன்னு கூப்பிட முடியல. அந்த உண்மை தெரிய வரப்போ அவங்க உயிரோட இல்ல. இல்ல, கடவுள் ஏன் இப்படி நல்லவங்களை சோதிக்கிறாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நல்லவங்களுக்கு நல்லதுதான் நடக்கும்ன்றது நாமளே கற்பனை பண்ணிக்கிறது தான். அப்படிலாம் எதுவும் இல்லை. நல்லது கெட்டது இதெல்லாம் சேர்ந்தது தான் வாழ்க்கை. உன் அளவுக்கு பக்குவமா எனக்கு யோசிக்க தெரியல. தண்ணி இல்லையா?
வெளியே ஏதோ சத்தம் கேட்டுச்சுல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய், நிஜமா கேட்டுச்சு. சும்மா இரு, அதெல்லாம் ஒண்ணும் கேட்கல. ரேவதி, ஏதோ சத்தம் கேட்டுச்சுன்னு சொல்றேன்ல, என்னன்னு பார்க்கலாம் வா. நீ நல்லது நினைச்சு ஹெல்ப் பண்ண போனா கூட அதை எப்படி அசிங்கப்படுத்துறாங்கன்னு பாரு. இருக்கட்டும் விடு, அவங்க தப்பு பண்ணா நம்மளும் பண்ணுமா? இவங்கெல்லாம் குறைஞ்சபட்சம் மனிதாபிமானம் கூட இல்லாதவங்க. இவங்களுக்கு நல்லது செய்யறதெல்லாம் வேஸ்ட். உங்களை நான் என்னைக்குமே எதிரியா பார்த்ததில்ல. எனக்கு உங்க மேல எந்த தனிப்பட்ட விரோதமும் இல்லை. அத்தைக்கு நான் எவ்வளவு மரியாதை கொடுக்குறேனோ அதே மரியாதையை நான் உங்களுக்கும் கொடுக்கணும் தான் நினைக்கிறேன். அது நீங்க நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்கு. நான் எதுக்கு மாறணும்? நீ எனக்கு ஜென்ம விரோதி. நீ ஒன்னும் என்ன அத்தையெல்லாம் நினைக்க தேவையில்லை. நீ எனக்கு எதிரா செஞ்ச எதையுமே நான் மறக்கல. என் அக்கா முன்னாடி என்ன நிறைய தடவை நீ அவமானப்படுத்திருக்க. அதெல்லாம் ஆராதரணமா உள்ளுக்குள்ள இருக்கு. இப்ப கூட உன் அம்மா சிலை இருக்கிற இடத்துல போய் கூட்டி பெருக்க சொல்லி என்ன அவமானம் தானே படுத்தின. அதையும் நான் மறக்கல. இப்படி எல்லா தப்பையும் நீ பண்ணிட்டு நீ என்னை எதிரியா பாக்கலன்னு எப்பரா வாய் குசாம போய் சொல்ற? ஏங்க, வாழ போறது இன்னும் கொஞ்ச நாள் தாங்க. அதுக்குள்ள எதுக்கு இவ்வளவு போட்டி போறாம பழி வாங்குற குணம்லாம்? இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போக வேண்டியதானே? என்ன தத்துவம் பேசுறியா? நீ என்னோட எதிரின்னு என் மனசுக்குள்ள ஊறி போச்சு. உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். மத்தவங்கள மாதிரி உன்னை பார்த்து பயந்து ஓடுறதுக்கு நான் ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல. சந்திரகலா. என்னடா எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? மாப்ள, எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்டே இருக்கு மாப்ள. டெக்கரேஷன் ஒர்க்கு அதெல்லாம் எந்த குறையும் இல்லாம நீட்டா இருக்கும். ஹால்லாம் ஓகே தானே? மாப்ள, எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்ய சொல்லியிருக்கேன். நீ வந்து பார்த்தேன்னு வையேன், அசந்து போயிடுவ. டேய், உன்னை நம்பி தாண்டா எல்லாத்தையும் விட்டுருக்கேன். தயவு செஞ்சு கரெக்டா பண்ணிடுறா. மாப்ள, என்ன பத்தி உனக்கு தெரியாதா? நான் எள்ளுனா என்னையா நிப்ப மாப்ள? இல்ல புரியல. இல்ல மாப்ள, நான் அவ்வளவு சுறுசுறுப்பா எல்லா வேலையும் செய்வேன்னு சொல்ல வந்தேன். சரி மாப்ள, ஹோட்டல்ல ஹால் புக் பண்ணி டெக்கரேஷன் வேலையெல்லாம் செய்ய சொல்லியிருக்கேன். ஆனா அது யாருக்கு என்னன்னு சொல்லவே இல்லையே. டேய், ரேவதிக்கு தாண்டா, வேற யாருக்கிட்ட நான் பண்ண போறேன்? என்னது சிஸ்டருக்கா? ஆமா, நாளைக்கு வேலண்டைன்ஸ் டேடா, அதுக்காக தான் எல்லாம்.